தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் இருக்க முக்கியமான ஒரு 5 ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்ஸ் வந்து எதுவுமே நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே இருக்குது. அது எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நான் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அப்டேட்டிங் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. நாம் இன்றைக்கி ஃபஸ்ட் ஒன் பார்க்க போகிறது வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அவங்க காண்டாக்ட் வந்து நம்ம சேவ் பண்ணக்கூடாது. பட் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா காண்டாக்ட் வந்து சேவ் பண்ண அதிக காண்டாக்ட் வந்து நமக்கு சேவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா அதுக்கு சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ் பாருங்கள். WA டாட் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் ME டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு நம்ம இந்தியா கண்ட்ரியோட கோட் 91 போட்டு எந்த மொபைலுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ண நினைக்கணும் அந்த மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். அந்த மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு ஓகே கொடுங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு லிங்க் மாதிரி வந்துடும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோடனே டைரெக்டாக வந்து அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு போயிடும். இது வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஓகே ஆகும். இல்லைனா அவங்க வாட்ஸ்அப்பில் இல்லைனா இது வந்து செட் ஆகாது. நீங்கள் என்ன மெசேஜ் வேணுமோ நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்த ஒன், நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஏதாவது நம்ம ஃபோட்டோ அண்டு ஒரு மெசேஜோட எதுனா அட்டாச்சில் வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஷேர் பண்ணால் இப்போ கொடுத்து நம்ம வந்து ஷேர் பண்ணால் அவங்களுக்கு வந்து அப்படியே ஷேர் வந்து போகாது. அது இங்கே பாருங்கள், அந்த கீழே இருக்க மெசேஜோட சேர்த்து போகுது, அந்த ஃபோட்டோ மட்டும்தான் போகும். அந்த மெசேஜும் சேர்த்து நம்ம எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி இங்கே சைடில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஷேர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இப்போ வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த மெசேஜ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கீழே அந்த மெசேஜோட ரெண்டுமே சேர்த்து போகும். நீங்கள் வேணுன்னா எடிட் பண்ணாலும் அந்த மெசேஜ் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்தோடனே இப்போ வந்து கீழே அந்த மெசேஜும் அந்த ஃபோட்டோவும் ரெண்டுமே சேர்த்து போயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஒரு மெசேஜுக்கும் அந்த ஃபோட்டோவும் கீழே இருக்க மெசேஜும் ரெண்டு சேர்த்து அனுப்ப வேண்டிய வேலையாக இருக்கும். இதை நீங்கள் இது மூலிமா அப்படியே ஷேர் பண்ணி விடலாம். நம்ம மூணாவது வந்து லைவ் லொக்கேஷன். நம்ம வந்து லைவ் லொக்கேஷன் எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். இங்கே போயிட்டு டைரெக்டாக நம்ம லொக்கேஷனில் போயிட்டு நம்ம அப்படியே நம்ம இருக்க லைவ் லொக்கேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணி விடுவோம். அப்படி இல்லாமல் உங்கள் ஃபோட்டோவோட லைவ் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணலாம். நீங்கள் உங்களோட கேலரியில் போயிடுங்க. கேலரியில் போயிட்டு உங்களோட ஃபோட்டோஸ் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த சூஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த ஈமோஜி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இங்கே வந்து நம்ம லொக்கேஷன் வந்துடும். நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் வந்து இங்கே அந்த நேமே வந்துடும். நம்ம அதை நீங்கள் என்ன சைஸ் வேணுனாலும் நீங்கள் அந்த ஃபோட்டோவில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதை செட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே அந்த ஃபோட்டோவும் அந்த லொக்கேஷனும் சேர்த்து போச்சு. இப்போ வந்து அந்த ஃபோட்டோ வந்து அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்து இங்கே காட்டும். அந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு எந்த இடத்துல இருக்கும் அப்படின்ட்டு நம்ம காட்டும். இது போல் நம்மளோட ஃபோட்டோவும் அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எந்த ஒன்று ஃபோட்டோ வேணாலும் நம்ம இங்கே வந்து போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணுற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் இது வந்து ஒரு சீக்ரெட்டாகவும் நம்ம லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்த ஒன் வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேரவே குரூப் அட்மின் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும். நம்ம குரூப்பில் வந்து யார் ஒன்றாலும் நம்ம குரூப்போட லோகோவோ நம்ம குரூப்போட நேம் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து மாற்றாமல் நம்ம ஒருத்தர் அட்மின் மட்டும்தான் மாற்றுற மாதிரி ஈஸியாக வச்சுக்கலாம். குரூப் இன்ஃபோல் போடுங்க. அதில் போயிட்டு குரூப் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப் செட்டிங்ஸ் போங்க. குரூப் செட்டிங்ஸ் போனேன் எடிட் குரூப் இன்ஃபோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஆல் பார்ட்டிசிபேட் வச்சா யார் ஒன்றாலும் உங்களோட குரூப்போட லோகோ வந்து மாற்றலாம், குரூப்போட நேம் வந்து மாற்றலாம். நீங்கள் வந்து இல்லை ஒன்லி அட்மின் மட்டும்தான், ஒன்லி அட்மின் மட்டும் வச்சிங்கன்னா அட்மின் தவிர அந்த குரூப்பில் எந்த ஒரு சேஞ்சஸுமே யாராலையும் பண்ண முடியாது. நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவாக இருக்கிறத ஒரு ஜிப் ஃபைலாக நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ண ஒரு ஃபோட்டோ மூமெண்ட்டாக இருக்குதா ஜிப் ஃபைல். நம்ம அந்த ஜிப் ஃபைல் வந்து நிறைய பேர் வந்து வெளியே எங்கெங்கேயோ போயிட்டு சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். அதுக்கு அவசியமே இல்லை, நமக்கு வாட்ஸ்அப்லேயே இருக்குது. சைடில் இங்கே டைப் பண்ணுறதுலேயே சைடில் அந்த இமோஜி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே லாஸ்ட்ல ஜிஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து இங்கேயே நிறைய
ஜிப் ஃபைல் இருக்கும். நமக்கு எது வேணுமோ, நம்ம ஹேப்பியாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மூமெண்ட்னாலும் எந்த ஜிப் ஃபைல் வேணாலும் நீங்கள் வந்து இதிலேயே சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக அப்படியே சென்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து வெளியே போயிட்டீங்கன்னா சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இதுலேயே வாட்ஸ்அப்லேயே இருக்குது, நம்ம இது மூலியமாகவே சென்ட் பண்ணிக்கலாம். இந்த 5 ட்ரிக்ஸில் எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் அடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.